வணக்கம் மக்களே. கவர்மெண்ட் மூலமா மாசம் மாசம் 1200 1500 ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. 60 வயசுக்கு மேலான முதியோர் ஓய்வூதியமா இருந்தாலும் சரி, இல்ல விதவைகள் ஓய்வூதியமா இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியமா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஓய்வூதியம் வாங்கிட்டு இருந்தாலும் உங்க எல்லாத்துக்கும் அமௌண்ட் வந்து இன்னைக்கு கிரெடிட் ஆயிடுச்சுங்க. எப்பவுமே 5ஆம் தேதி ஆகும். ஆனா இன்னைக்கு 2 நாள் கழிச்சு 7ஆம் தேதி ஆயிருக்குங்க. நிறைய பேத்துக்கு டவுட் இருந்துச்சு இந்த அமௌண்ட் வந்து வருமானு. போன மாசம் கொடுத்தது கோடைகால நிதியா தாங்க 2000 எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ஸோ இந்த மாசத்துக்கான அமௌண்ட் வந்து 1200 வழக்கம் போல 1200 உங்க அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். மாசம் மாசம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கிற எல்லா மகளிருக்கும் இன்னும் 2 மாசத்துக்கு அமௌண்ட் வராதுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு 3000 அமௌண்ட் வந்து ஆல்ரெடி சேர்த்து முன்னாடியே போட்டுட்டாங்க. நல வாரிய ஓஏபி வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அவங்க எல்லாரும் லைவ் சர்டிபிகேட் இந்த மாசம் பண்ணணும். லைவ் சர்டிபிகேட் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மாசம் மாசம் 1200 15ஆம் தேதி வந்துட்டு இருக்கும். அந்த அமௌண்ட் தொடர்ந்து வரும். இல்ல அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து வராதுங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ லைவ் சர்டிபிகேட் பண்ணாதவங்க எல்லாரும் லைவ் சர்டிபிகேட் பண்ணிக்கோங்க. பென்ஷன் வந்து தொடர்ந்து வர்றதுக்காக. உங்களுக்கு முதியோர் ஓய்வூதியம், விதவைகள் ஓய்வூதியம், இல்ல மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம், நலவாரிய ஓய்வூதியம்னு எந்த ஓய்வூதியம்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும். நாங்களே வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லி அப்ளை பண்ணி கொடுத்துருவோங்க.